Dear friends, Excel program open பண்ண உடனே இது உள்ள லைட் கலரில் ஹரிசாண்டல் லைன்ஸையும் வெர்டிக்கல் லைன்ஸையும் நிறையா பார்க்கலாம். அதாவது எக்ஸல் ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ண உடனே மேலே இருந்து கீழ் நோக்கியும் லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடு நோக்கியும் நிறையா லைன்ஸ் போகிறத பார்க்கலாம். இதுக்கு பேர் கிரிட் லைன்ஸ். இந்த வீடியோவில் இந்த கிரிட் லைன்ஸோட கலரை மாற்றுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3ன்னு 3 ஷீட் இருக்குது. ஒவ்வொரு ஷீட்டில் உள்ள கிரிட் லைன்ஸுக்கும் வெவ்வேறு கலர் அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த ஃபைல் மெனுவை ஓப்பன் பண்ணி கீழே ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனே எக்ஸல் ஆப்ஷன்ஸுங்கிற அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடில் இருக்கிற மெனுவில் அட்வான்ஸை செலக்ட் பண்ணணும். நான் இப்போ அட்வான்ஸ்டை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்க்ரோல் பண்ணணும், கீழ் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஒர்க் ஷீட் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா புக் 1, ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3ன்னு இருக்குது. நான் ஷீட் 1 செலக்ட் பண்ணிவிட்டு ஷீட் 1 அப்ளை பண்ண வேண்டிய கலரை சூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த கிரிட் லைன் கலருங்கிற பாக்ஸில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி இதில் சிவப்பு கலரை செலக்ட் பண்ணுறேன். அதாவது ஷீட் 1 சிவப்பு கலர் அப்ளை பண்ண போகிறேன். அடுத்து ஷீட் 2 செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீன் கலரை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஷீட் 3 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளூ கலரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட் 1 சிவப்பு கலரில் கிரிட் லைன்ஸ் இருக்குது. ஷீட் 2 க்ரீன் கலரில் கிரிட் லைன்ஸ் இருக்குது. ஷீட் 3 ப்ளூ கலரில் இந்த கிரிட் லைன்ஸ் இருக்குது. இப்போ இந்த கிரிட் லைன்ஸில் உள்ள கலர் லைட்டாக இருக்குது. நல்லா டார்க்கு கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடு மேலே கார்னரில் மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணும், இது உள்ளே இருக்கிற எல்லா செல்ஸும் செலக்ட் ஆகிடும். இப்போ ஹோம் டேப் உள்ளே போய் இந்த ஃபாண்ட் குரூப்பில் பார்டர்ஸை செலக்ட் பண்ணணும். பார்டர்ஸை செலக்ட் பண்ணி அதில் ஆல் பார்டர்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த கலர்லாம் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். இப்போ இதுலேயும் அதே மாதிரி செய்கிறேன். ஆல் பார்டர்ஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியுது. அதுக்கு காரணம் இது நல்ல டார்க் கலராக இருக்குது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.